ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரும். காளான் வேணுமா? ரியல் நல்லா ஒரிஜினல் காளான் காட்டணும்னு இல்லை, எனக்கு காட்டுறேன். அதுக்கிட்ட கொலையை அடிக்க வந்தேன், குவா கொலையை. இதுக்குள்ளே தான் பார்த்தேன். அதை இன்றைக்கி எடுத்து போடுவோம். ஏற்கனவே ஒரு தடவை எடுத்துக்கு வந்தேன். இன்றைக்கி இங்கே தான் இருக்குது. ஒரு 4-5 வெடிச்சிருக்குங்க. அப்படியே உள்ளே போகணுங்க. நல்லா உள்ளே புதராகவே இருக்குது. ஒரிஜினல் காளான் இங்கே தாங்க நல்லா வெடிக்குது. ஏன்னா இந்த இடத்துல நல்லா மணல் இருக்குது. இதாக இருக்கா? எப்படி இருக்கு வருங்க? இருக்காங்க. இப்படித்தான் இருக்கணும். இதாங்க அப்படியே தாமரையாக மணந்துருக்கா. அந்த அங்கே ஒன்று இருக்கா, இங்கே வருங்க. இந்த இருக்கா நிறையா வெடிச்சிருக்குங்க. அவரு இன்றைக்கி நல்ல வேட்டை இருக்குது வருங்க. செம்மையாக இருக்கா? இதை அப்படியே தட்டி விட்டு பிடுங்கினோம்னா பாதி தண்டளவு, இந்த தண்டளவு வச்சுக்கிறணும். இன்னும் வேறு எங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கா என்னன்னு தெரில. இங்கே ஒன்று இருக்கா, ரகசியம் இருக்கா? இந்த மாதிரி காளான் குழந்தை இப்போ தான் வெடிச்சு வருது. இன்றைக்கி வெடிச்சு நினைக்கிறேன். அப்படியே தேல் இருக்குங்க பையன் உள்ள. அதுக்கு தான் பார்த்து இப்படி தோண்டி விட்டோம்னா அழகா அது தெரிஞ்சுக்கும். தேல் இருக்கா உள்ளே படுத்துக்கிறோம். கொடை கணக்காக இருக்கா பையன், நல்லா சொகுசாக தூங்கும். அதுக்கு தான் அப்படி தட்டி விட்டோம்னா உள்ளே இருக்கா இல்லைன்னு பாருங்க. எந்த அளவு இதாக இருக்குங்க தண்டு. அப்படிங்களும் வரமாட்டேங்குதுங்க. சரியானதாக இருக்குங்க. சரியான தண்டுங்க. இருக்கிறதுல பெரிய காளான் தாங்க என்கிட்ட இருக்குங்க. பார்த்தீங்களா சரியான காளானா? இதுதான் நான் தெரிஞ்சு ஒரிஜினல் காளான். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி ஒரு காளான் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டப்படலாம், கிடைக்க மாட்டேன்றது வேறு. நான் அவ்வளோதான், எல்லாத்தையும் பறிக்காச்சு, கிளம்ப வேண்டிதான். குவா கொலை ஒடிச்சு வச்சாச்சுங்க. நல்லா இருக்கிற குட்டிகள் ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் கிடக்கு. இன்னும் வேப்பங்குளம் கொஞ்சம் ஒடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு குவா கொலை போதும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே ஒடிக்கணும். இன்றைக்கி நமக்கு சைடிஷு இந்த காளான் தான். காளான் பிடிக்காச்சு, கொலையாக இருக்காச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதை வெப்பங்களை பிடிச்சி நேராக கிளம்பணும். ஏன்னா சாரை விழுக போகுது. மணி வேறு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க வாங்க. இங்கே இருக்க ஓடிலாம் திங்க கம்மாக்குள்ளே இருக்க. அங்கே உள்ள முழுக்குள்ளே போனால் திங்க மாட்டேங்க. இது நல்லா இருக்கா உனக்கு? கிரேசி அது காற்று நல்லா வடகாற்று நல்லா கூது அடிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாரை விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரி கட்டி கொண்டு வரவங்களையும் 11 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ தான் பசியோடு மேயட்டும். போய் நேராக போய் கம்மாக்குள்ளேயே மடக்கி விடுவோம். தண்ணி எம்பிட்டு இருந்துச்சு, அப்படியே வற்றி போச்சா? இருக்க வற்றி போச்சுங்க. அவ்வளோதான், வெயிலே அடிக்கல, தண்ணி வற்றி போச்சு. எங்கனையாவது கரெக்டாக கொடியை பார்த்து கூட்டு போடா விரும்பாண்டே. நீ தானே இன்றைக்கி தலைமை அமைச்சர் பதவி இருக்கான். பரவாயில்ல. அண்ணன் மரம் வேறு கால் நொன்றா. இப்போ சும்மாவே கால் இவனுக்கு வீக்கு. அவ்வளோதான், லீவ் போட்டால் 1 வாரம் நல்லா மெடிக்கல் லீவ் போட்டு ஜாலியாக திருவா. நல்லா வந்து மேயிறவை. எங்கிட்டாவது எனக்கு தெரிஞ்சு நாட்டுக்கார முள்ளு தான் குத்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இத்தனை நாள் பார்த்துருப்பீங்க. ஜெசிகா டெய்லி வந்தாங்க நடிக்கிறவங்க. இதில் இந்த கொலையை திங்காமல் போக மாட்டேன். தின்ட்டுவா நல்லா. நான் உங்களுக்கு நல்ல காளான் காலையில் காமிச்சில. இப்போ காட்டுறேன் பாரு, தவிட்டு காளான் காட்டுறேன் பாரு. இதாங்க அந்த தவிட்டு காளான். உங்களுக்கு தெரியுதா? அந்த காளானுக்கு இந்த காளானுக்கு டேஸ்ட்டை ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கும். சின்ன இதிலும் பெருசு வளரும். ஆனால் அந்த மாதிரி விரிஞ்சு அதெல்லாம் வராது. இது வந்து இதெல்லாமே தவிட்டு காளான். மரக்காளான் வந்து இது கொஞ்சம் மாறிதான் வரும். ஒரிஜினல் காளான் இந்த பக்கம் அதிகமாக வரவே மாட்டேன்டுது. காலையில் எப்படி இருந்துச்சு காளான்? புதுசாக நல்லா தாமரனாக்கா மலரணும். அதான் காலையில் சாப்பிட்டு வந்தேன். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த டேஸ்ட்டு என்றைக்குமே அந்த அளவுக்கு எதாச்சும் வேறு எந்த இது வரும்னு தெரில. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா இருந்துச்சு காளான். எதாச்சும் இந்த இயற்கையாக வளர காளான்லாம் நான் வருஷத்துக்கு ஏதோ 1-2 தான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். மீதிலாம் கிடைக்க மாட்டேன்டுது. அதுவும் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. அந்த மொட்டை கிணறு தான் இருக்குது. இங்கிட்டலாம் மொதல் வெடிக்குங்க. இப்போல்லாம் அதை காணுங்க. முள் வெட்டினேருந்து அப்படியே இப்போலாம் வெடிக்கிறதே இல்லை. சாரல் மின்னல் வெட்டினா வெடிக்கும்டுவாங்க. தூதுவலை அடிச்சிட்டா எப்படியோ கரெக்டாக கிடச்சிடா. வெள்ளாடு முன்னாடி போனால் தூதுவலை கிடக்கலாம். இங்கே ஒரு தூதுவலை இருக்குது. இந்த அடி இலையை மட்டும் விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம சாயந்தரம் எடுத்துக்கிறேனுங்க. லீசா கொஞ்சம் விட்டு வச்சா நானும் பொழைச்சிக்கிடுவேன். எனக்கு சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் கேட்கும். லீசா உள்ளே போக்கறடி. போங்க அப்படியே உள்ளே போ. தெளிந்து கடிச்சிக்கிட்டே போங்க. பசியோடு வந்திருக்கீங்க. ருசி பார்க்காம அடிக்கணும். அதான் நல்ல பிள்ளை கழகு. கமான் காய்ஸ். எங்கே கடைசியில் வந்த நம்ம சாசா அந்த பையன் அப்படியே வர்றா. அவளுக்கு ஃபீவர் வேறு. வீட்டில் இருந்தால் கேட்க மாட்டா. சென்னக்குட்டி வேறையா, அதனால் ஆனால் வீட்டில் இற கடிக்கிறா. இருந்தாலும் என்ன செய்ய, காய்ச்ச மறுபடியும் நடந்தாலே போச்சு வேறு. இன்றைக்கின்னு வேறு புயல் வேறு கரையை கிடக்குதுன்றாங்க. எங்கிட்டு கிடக்குதுன்னு தெரில. ஆனால் நேராக சென்னைக்கு தாங்க போகுது. இங்கிட்டிருந்து எந்த லைட்டாக அப்படி ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக மேப்பில் பார்த்து 12 மணிக்கு சாரை கட்ட போகிறீங்க. அந்த முழுக்குள்ள பாட்டி வச்சுக்கிறோம் பசையில். இல்லை போயிட்டீங்களா எல்லாரும்? அவளும் போயிட்டா. அந்த காய்ச்சல் வந்த சாசா. நான் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. நேரம் தான் இங்கே ஒருத்தி போகிறா ஒரு பூச்சி மக்க. இப்போ வர காதை ஏற்க மாட்டேங்குது. வார தலையை வச்சு மீறா. எத்தனை கத்த விட்டுட்டா பையவில். ஓடு ஓடு விட்டு ஓடு. இன்றைக்கி யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரடி மகன், ஸ்கைபால் மகன், அது போக வேறு யார் இருக்கா? பலூன் வீட்டில் இருக்கா. நேற்று பலூன் என்றைக்குமே லீவ் போட மாட்டா. அவளே லீவ் போட்டிருக்கா. காலில் முள் குத்தி சலை வந்துருச்சு. உள்ள ஐசியூலாம் சேர்க்கல. வீட்டில் தான் இருக்கா. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. நாளைக்கு நடந்து வந்துடுவா. வீட்டில் இருக்கட்டும், கொஞ்சம் அவார்டுக்கு இருப்பா. வேறு யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். என்ன ஜீவிங்க 2 பேர் தான் லீவு. யாத்தே இந்த வரேன். போய் இந்த மாதிரி நண்டு மகன், சின்ன மூலி, கருவச்சி மகன், எக்ரிசி இந்த வரேன். இந்த மரத்தை வந்து சுத்தலாட்டினா உங்களுக்கு உறக்க வராதே. நீ சேர்த்துக்கிட்டேன். தற்காக ஒரு கச்சா மகன். இப்போலாம் அதைப்பட்ட 4 காலில் பாய்ச்சலை பறக்கிறது. இல்லைங்க வரட்டும். அப்புறம் பாதியை விட்டுட்டு பாதியை வந்துட்டு நேற்று மாதிரி என்னை அலைய வைக்காதீங்க. இந்த வந்துட்டா கண்ணுமை. கடைசியில் அவள் தான். அவளுக்காக நிப்பாட்டி வச்சு அவள் வர காதை ஏற்க மாட்டேன்டுது. வாங்க போவான் மணிக்கா டான்ஸ் ஆனது போதும். நீயும் பணம் மரமும் நீ அப்படியே விட்டுட்டு மேய்ஞ்சிக்கிட்டே போட்டும். யாரல் விழுந்துருச்சுங்க. சுட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு.
ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலை தெறிக்க போடுறாங்க. ஒரு சொட்டு வச்சோன்னே போதும், அப்படியே நனைஞ்சிடக்கூடாதுவீங்க. பொறுமை பொறுமை பொறுமை. பூமி அதிர்ந்துடாம அங்கே ஊற்றி வர அத்தை, பூமி அதிர்ந்துறியே அத்தை. அம்னியத்தா பொறுமை வாடி. அம்னியத்தா அத்து செல்லாத்தா போத்தா போய் ஓட்டா. என்னண்ணே நெத்தெல்லாம் கொடுக்கலண்ணே அத்தை. புளிய மரத்து மகனை பாரு, கிட்ட வந்து கையை பார்க்காம போக மாட்டேன். போங்கடா, ஓடி ஓடி மேய்கிறாங்க. என்னத்தை தான் மேய்ங்கன்னு எனக்குன்னு தெரில. இங்கிட்ட ஏன்டா வர்றீங்க? அப்படியே அங்கிட்டு போங்கடா. இந்த பக்கம் ஏன்டா வர்றீங்க? கிட்ட ஈரம் தண்ணியாக நிற்கிது. நம்ம இந்த பக்கம் இந்த வயக்காடு போய் 3-4 நாளாச்சோ லீவ் விட்டாச்சோ ஒரே இதா. என்ன ஈரம் அங்கிட்டு இன்னும் குறையாமட்டே இருக்குது. நாங்கள் தொழில் வேறு அடிச்சுக்கிருக்காங்க. எனக்கு அந்த பக்கம் ஈரம் வரும். நம்ம எப்பவும் போல் இந்த பக்கம் சுற்றுவோம். கம்பாக்குள்ளே சுற்ற விடுங்க. நல்லா இருந்துச்சு அந்த கேப்பை விட்டதுக்கு, அந்த சாரில் இருந்ததுக்கு புல் இன்னும் நல்லா கப்புன்னு ஏறிச்சுங்க. நம்ம நீசா நிற்கிறா வருங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா புல் அப்படியே எப்படி நிற்கிது. இதவே போதும். கம்பாக்குள்ளே இந்த மாதிரி நல்லா கிடக்கு. நீதான் ஓடுறதா நல்லா ஓடி பழகிருக்க. என்னடா விரும்பாண்டியே? ஓ ஹைட் அளவுக்குள்ள புல் வந்துச்சுடா. அவர் உனக்கேற்ற காலுக்கெல்லாம் புல் இருக்குடா. வச்சு இழுக்கும் இல்லையா? கொடி நல்லா ஏறி இருக்கா? ஆகா, கோவலங்காய் நிறையா இருக்குங்க. அக்கா வருங்க கருச்சி, இங்கே வர்றி கோவலங்காய். ஆத்தாடி ஆத்தா, வரல விழுந்தா. இங்கே வர்றி காய்டி தின்றி. கண்ணு போய் தான் டெய்லி வருவாங்க. திண்டுக்கிட்டே இருப்பா பயம் இல்லை. நிறையா கிடக்குடி. இந்த தின்னு கரிச்சுண்டு நல்லா தின்னு. அப்படி எப்படி நல்லா முருகணக்காக இருக்கேன். என்ன விட்டே புள்ளத்தாச்சு புள்ள. இந்தா உனக்கு ஒரு கோவலங்காய். இந்த அத்தனை விட்டு இந்த அக்கா வர்றி. கையை பாரு, கோவலங்காயெல்லாம் கடிக்கிறா. அப்படி கடிக்கணும். கைப்பாளே உனக்கு இந்தா தின்னு கோவலங்காய்டி. கையை பாரு, கடிச்சிரு. அப்படி அடிக்கணும். அதான் புள்ள. நைட்லேருந்து கூத சரியான அடி அடிக்குது. ஆனால் கொசு அந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று கொஞ்சம் கொசு குறைஞ்சிருச்சு. நானும் நல்லா தூங்கிட்டேன். அந்த அளவுக்கு கொசு கடிக்காமல் தான் இருந்துச்சு. காலையில் பார்க்குறேன் பனி விழுகல. காற்றுங்க வருங்க, வடகாற்று அடிச்சுக்கிருக்கு. என்கிட்ட தூரத்தில் கடலோர மாவட்டத்தில் இருந்துச்சு சாரல் விழுகுது போல் நல்லா அந்த புயல். நடங்க, நல்லா நடங்க. நடந்துக்கிட்டே இருக்க. எங்கே தான் போய் மேய போகிறீங்க எனக்குன்னு தெரில. நல்லா நடக்கிறீங்க. இது 2 பூச்சி மக்கள் உங்களுக்கு தெரியும். 2மே முன்னாடி பிறந்தது. கொஞ்சம் எப்படி பாருங்க, ஒரே வயசில் இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி பிறந்த இப்போ ஒரு குட்டியம்மா மக இப்போ இப்படி வளர்ந்துட்டா. இதுக்கு தான் ஒரு குட்டி மேய்ச்சலுக்கு சிறந்தது. கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். 2 குட்டி போடலாம். நம்மளை மாதிரி மேய்ச்சல் ஆளுக்கு என்ன நல்லா மேய்ச்சல் கிடக்கும். இந்த மேய்ச்சல் கிடையாது. இது மழைக்காலமா, வெயில் காலத்து இதே மேய்ச்சல் கடை தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு குட்டி தான் லாய்க்கு என்ன கேட்டால் சீக்கிரம் மனுவாகும். நம்ம அதை பக்கம் பார்த்துக்கூட 2 குட்டினும் போது கொஞ்சம் சிரமம் பால் இல்லாமல் இருக்கிறது. 4 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே தரைய மன்னர் ஆகுனாங்க. அப்போ வளர்ந்தது நம்ம அந்த பூச்சி மக்கள். எங்கிட்ட தேர்ந்து வந்துச்சு, பால் கொடுத்து வளர்த்துட்டா. அதில் பாராட்டலாம். இப்போ சாமியெல்லாம் பறச்சு தான் காப்பாற்ற முடியும். வர்றா 2 மகனே திட்டி மூலியாமல் முத்த போட்டுறியா? பரவாயில்ல, எடுத்து விட்டுறாங்க. பரவாயில்ல, கிடா குட்டி இந்த பவரை கட்டிடுச்சு. மூலியை பாரு, இன்னும் ஒரு 3 மாதம் ஒன்றாலாம் முட்ட ஆரம்பிச்சேன். பகல் 12 மணியே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6 மணி கணக்காக இருக்குது. இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே போனால் பூச்சி போட்ட கீழே வரும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எங்கே இப்படி ஒரு இருட்டாகவே இருக்குங்க. இந்த முள்ளுக்குள்ளெலாம் போனோம்னா மொத்தமாக இருட்டாக இருக்கும் போல். ஆனால் மேய மாட்டாங்க. அந்த இருட்டை பார்த்து கொசு இருக்குமா கடிக்கினாலும் அப்படியே திரும்பிடுவாங்க. போய் வேஸ்ட்டாக அதுக்கு இதிலே திருப்பலாம். நேரம் தான் அவன் தான் இழுத்து போகிறேன். எங்கெங்கே ஜெசிக்காவே பயவுள்ள நானும் பார்க்கல. கூட்டத்துக்குள்ளே உள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்காங்க, இல்லை சுத்த கருப்பாகவே திடுறாங்க. எனக்கு தெரிஞ்சால் அவள் ஒன்று தான் பை நல்லா இறக்கிருந்தா சென்னை குட்டியில் நிறசான கிட்ட. எந்தெந்த குட்டி ஈனுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா லிஸ்ட்டு நான் எலி வச்சு ஆடு வெட்டும்போது அப்புறம் மறுபடியும் அழிச்சு ஆட்டு அடித்தா திருப்பி அப்புறம் எந்த டேட்டு சரியாக தெரில விட்டுட்டேன். அப்படி எப்படியாவது நான் நல்லபடியாக தான் சரி தான் விட்டாச்சு. எப்படி நிற்கிறா ஒரு ஸ்கைப்பாடு. நல்லா விருந்துக்கு வந்த விருந்தாளி எனக்கா. எப்படி நின்றுக்கிட்டே ஜாப் மேய பக்கம் வயக்காடு போவேன், இல்லாட்டி மேய மாட்டேன். எப்படி நிற்பின்றாங்க. இன்றைக்கி வாங்க, உங்களை நிற்கிட்டே போடுறேன். தொலைகே உன் தம்பிக்கு ட்ரைனிங் கொடு. உன் தம்பிக்கு நீங்கள் ஒரு நீயே மட்டும் கொடியாக எடுத்து தின்ற பாரு. அந்த அப்புறம் ஆடு தனியாக மேய்வாங்க. ரொம்ப அப்புறானியாக போயிட்டாங்க சார். நல்லா இருந்தேன், அப்புறானியாக போயிட்டேன். பயிரில் கற்றுக் கொடு முத்தலகே. கரெக்டாக உங்கள் முத்தலகை அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குங்க. நீ மட்டும் தின்ற என் முத்தலகே. அவன் வாங்க. இந்த மழையிலே நான் அந்த புரட்டாசி மலை நனைய விட்டுவிட்டேன் வீட்டில் விடாமல். போன வருஷம் நம்ம அந்த தெனாவட்டு பிள்ளை 2 பேரும் தாங்க. ஒரு பெரிய அமைச்சர் சின்ன பேர். அவங்க 2 பேரும் அப்படி நனைஞ்சு விட்டியாக போனாங்க. அதே மாதிரி இப்போன்னு அப்படி சப்புன்னு வத்திக்கிட்டே இருக்கேன். அதான் மழை காலத்தில் மட்டும் இன்னும் மார்கழியில் இன்னும் அடுத்த சாரல் வந்தால் வீட்டில் போட்டுருந்துங்க. நான் ரொம்ப ஒடுங்கி போயிடுவேன். பாவா அந்த ஆடு திரும்பியான் மேய்வான். எங்கிட்ட ஓட மாட்டேன், கூட்டத்தோடய ஓடியிருப்பேன். பார்த்து வா பையாப்பிலே நடந்து வா. எங்கிட்ட கூட்டத்தோட பையாப்பிலே நடந்து வரா. ஒத்தத்து ஃபுல்லாக கடிக்கிறாங்க. கொஞ்சம் ஆசையாக புல்லை பார்த்தாத்தே அவளுக்கு கொஞ்சம் பசி வரும். மேயிரா இருந்தாலும் ஸ்லோவாக இருக்கா. என்கிட்ட ஊமிச்சு பின்னாடியே திருறா. ஊமிச்சு அவள் அவள் பின்னாடியே திருறா. எங்கிட்ட பரவாயில்ல அதிசயங்க. நம்ம கோக்கோ அவங்க அம்மா பின்னாடியே திருதுங்க. எங்கிட்ட பக்கத்தில் வயக்காட்டில் நம்ம நேற்று எப்பயும் மேப்பம் போகிற 3 நாளும் நேற்று கூட அங்கே தான் போய் மேய்ச்சேன். அதெல்லாம் முள்ளெல்லாம் விட்டுறாங்க போலங்க. அதான் நேற்று இருந்து சத்தங்க இருந்துச்சு. ஆனால் நேற்று சாயந்தரம் நான் பார்க்கவே இல்லை. இங்கடா இருக்க, வாடா வெளியே வாடா. உங்கள் அம்மா தான் வராபுரு சரி ஆத்தா பிள்ளையே காண்டாக்குது. வா அத்தே. நீ ஒரு கற்றுற, அவங்க அம்மா ஒரு கற்றுது. என்ன எங்கே அவனுங்க அவனை விட்டு வந்துட்டே சளி பிடிச்சிச்சு. உனக்கும் சளி பிடிச்சிச்சு. பாபி
பைலட் பாவி வா பாவி, கால் சரியாயிருச்சு போல வரு, கண்ணில் வரு, எல்லாத்துக்கும் சூடு. நானும் மறந்துட்டு அவங்க வீட்டை சொல்ல, இன்றைக்கி நம்ம போதையில் இவங்க இன்றைக்கி இல்லை, 3-4 நாள் வீட்டில் தான் கிடைக்கும். ரொம்ப காய்ச்சல் வேறு, சாம்பிராணி பிடிக்கிறோம். ஆனால் மேரியாக பிரச்சனை நடக்கிறேன், அந்த பிரச்சனை இல்லை. அந்த காய்ச்சல் என்ன செய்ய, அந்த லைட்டாக கொஞ்சம் குளிர்க்கு அப்படித்தான் இருக்கும். நாளை கழிச்சுக்குள்ளே வெயில் அடிச்சுன்னா சூடு ஏறிச்சுன்னா பிரச்சனை இல்லை, நயன் சாம்பிராணி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கான், பிரச்சனை இல்லை. எங்கிட்ட பாதை இருக்குன்றே தெரிலங்க, எல்லாம் மூடி போச்சு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. காலை வச்சு போகிறதுலே ஒன்றும் தெரியல. இந்த பக்கம் இருக்க புல்லு மலையும் பச்சை பாம்பு இருக்கும், நல்லா பாம்புலாம் மேலே தான் படுத்துருக்கும், கீழே சார பாம்பு பெரிய பாம்பு தான் அதிகமாக இருக்குது. எங்கிட்ட போகிறோன்னு தெரியல, குத்து மதிப்பாக போவோம், என்ன செய்ய, எல்லாம் இங்கிட்ட தான் மேய்ஞ்சிக்கிருக்காங்க. உள்ள ரொம்ப என்னமோ மேய்கிறா, ரொம்ப இதே மேய்ச்சோம், ரொம்ப இதாகவே மேய்க்கிறா. பார்த்தீங்களா, அதை விட இல்லை நான் முடக்காத்தான கொடி கடிக்க உங்ககிட்ட அங்கிட்டு திருறாங்க வேறு, நல்லா பிளேஸாக இருக்குது. பாதி வேறு காணுங்க, எல்லாம் எங்கே போயிட்டாங்க தெரிலங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. என்னடா 2 பேரும் ஊமிச்சு பேத்தி விட்டு பண்ணிட்டீங்களா? வா ஓடியா, வா இறங்கி ஓடியா, ஓட தவறு தெரியாதான். 3x ஸ்பீடு ஆச்சே, என்ன வேகத்தில் ஓடுறா பாரு. நல்லா தெண்டுக்குங்க, வயக்காட்டில் இருக்க கொடியெல்லாம் இங்கேயே இருக்குது ஊர்னிக்குள்ளே. ஸ்கைபாலே நல்லா பார்த்து மட்டும் ரெண்டுக்க, எல்லா பேரும் இங்கிட்ட தான் இருக்கீங்களா? அதே என்னோட ஆளுக்கடன் வைக்கிறேன், எல்லாம் இங்கிட்ட தான் வந்துட்டு இருக்கீங்க. நல்லா கடி பச்சை பசேன்னு இருக்குது. கடி தெரிசா, கண்ணு வைக்க மாட்டாங்க யாரும். இதை கடித்தாலும் என்கிட்ட வகுத்து நப்புங்க, இதுவே மேய்ஞ்சா போதும். ஆத்தடி ஆத்தா, நல்ல ஏகப்பட்ட தவிட்டு காளானும் மரக்காளானும் எல்லாம் கிடக்குங்க. வாடுக்கு முளைச்சி நிற்கிது, நல்லா அந்த சாரலுக்கு விழுந்துச்சுங்க, எக்கத்தை ஃபுல்லாமல் கிடக்கு, எம்புட்டு இருக்குது. அதான் இது ஃபுல்லாமே கிடக்குங்க. பேசாமல் இந்த இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட்ற வேண்டி தான். எனக்கு கேட்டால் இவன் எங்கேயும் ஓட மாட்டாங்க, சாரில் விழுகிற மாதிரி எதுவும் தெரில. ஆனால் இருக்கறக்கு இருட்டாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரில. இன்னும் அப்படி அங்கிட்டு மேகமெல்லாம் வரல, ஒரே இருட்டு கட்டுது. எங்கிட்ட கத்துறா குட்டியம்மா, இவ வேற எங்கிட்டாவது ஓடி போயிடுறா. இங்கிட்ட இருக்க குட்டியம்மா, வா எங்கிட்ட தான் இருக்கேன், வா இங்கிட்டு போயிட்டே. அடிக்கடி எங்கிட்டாவது காணாமல் போயிடுறா, எப்போ ஆத்தேன்ற சவுண்டு மட்டும் பழமாக சவுண்டு விடுறா குட்டியம்மா. சிலுக்கு இழுத்துரு பாப்பி, இழுத்துரு நல்லா எதுக்கு விட்ற, நல்லா இழுகு. எங்கே ஒரு சூப்பர் கொடி, நல்லா டா பாப்பி ஹீரி, நான் இழுத்துறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், கேளு, வாயை திறந்து கேளு. எங்கே இல்லை இந்தா கேவர், இந்த அப்படியே சிலுக்கை வேணுமா? ஸ்கைபால் வரப்போ போகிறா தின்னுங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் மோனிக்கா வந்துட்டா பாரு. யாத்தா எத்தனை வர்றா இதுக்கு ஒரு பூவுக்கு ஒரு முள் இருக்குது, பார்த்து தின்னு. ஏன்டா பூச்சி மோனே, நீ என்னடா சீமக்கரில் இலையை பிடிச்சி கடிச்சிருக்க? யாத்தா இந்த கடி கடிச்சிருக்கா? அவ்வளோ டேஸ்டாக இருக்குது, இம்புட்டு குளக்கம்பு இருக்குது, இந்த இருக்குது பக்கத்தில் நாட்டுக்கரில் இருக்குது, இதை திங்காமல் சீமக்கரை பிடிச்சி இந்த கட்டு விட்டியா? ஏடா அவ்வளோ டேஸ்ட்டாக வாடா இருக்குது, எம்புட்ரா புல் இருக்குது, ஒன்று சுற்றி இங்கே வர்றா, விதவிதமாக இருக்குது. இந்த கடி அடிக்கிறாங்க, இது ஒரு கடி அது ஒரு கடி அடிச்சிருக்கேன். நல்லா வருவாடா, நல்லா சீமக்கரில் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல. நானும் பார்க்குறேன், காலையிலேருந்து எத்தனை வச்சு வெட்டு வைக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல். மசுக்குட்டியே, போதையை மறந்துட்ட வச்சியா? போதையை மறந்துட்ட பயம் இல்லை, போதையே பயமில்ல, பாடு கிடைக்கா வீட்டில். மசுக்குட்டியே, ஏன் மசுக்குட்டியே, நான் கருவச்சே என்ன இருக்கு? என் கையில் என்ன இருக்குது, நான் தான் கொடுக்குறேன். நல்லா மாதிரியா வா, ஆனால் அவன் இருக்கிற ஆடெல்லாம் முட்டு. உன் மகன் பின்னாடியே வரேன். என்னடா வேணுமா? எங்கடா எட்டுற மாதிரி ஒன்றும் இல்லையாடா, எங்கடா நீ ஒருத்தனுக்கு இழுத்துன்னு எல்லோரும் வந்துடுவான் இல்லை மொத்தமாக. அப்படியே அந்த அத்தனை வருதுடா, 8 அளவுக்கு தின்றா. இங்கிட்டு வா முத்தலகே, முத்தல் இங்கிட்டு வா, அப்படியா நான் கூக்க வந்துட்டார். ஆளுக்கு ஒன்று தின்னுங்க, எல்லாம் அவன் எல்லாமே தின்றத்தான் ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணி கிடைக்க முடியும்டா. எக்கு போட்டு தின்னு முத்தலகை, முட்டுறாத. வாரு பாபி ஓட்டத்தை போய் யாத்தே நம்ம தின்றாங்க, இன்னும் பார்க்கலையா? ஊடியா யாத்தே பாவி, இல்லை காலி பண்ண போகிறாங்க, ஊடியா பாவியே பாரு. ஒன்றுக்கு ஒன்று எட்ட சொல்லியா பாரு. இங்கிட்ட தின்னுங்க, ஆளுக்கு ஒன்று தின்னுங்க. இங்கிட்ட நீ வந்தா சிசிக்கா, உன்னை தாண்டி காலையிலேருந்து தேடிக்கிறீங்க, இங்கிட்ட இருக்க கூடத்தில் தின்னு. நீ ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டீங்க, தூங்குங்க. பூச்சே வழக்கம் போல் வட்டம் போடுவே, அங்கிட்ட வட்டம் போடு, நல்லா கறி கட்டிக்கு சூடு ஏற்றல. எனக்கு இதேன்னு சொன்னால் சூடு ஏற்றுறது. பாருங்க, இந்த முள்ளுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு கொசு கட்டி பிச்சு எடுக்குதுங்க. இந்த இருக்கா பாருங்க, திண்டி கொசு இப்பயே கடிக்குது. பகலில் நைட்டானால் இன்னும் ரொம்ப கடிக்கும். அதுக்கெல்லாம் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால், இந்த மாதிரி காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக இருக்கும் காலையில். என்ன பாவியே, தூங்கு, ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம் பாவி. ஆளுக்கு அந்த கறிக்கட்டையில் அங்கே கொஞ்சம் இந்த படுத்துருக்காங்க, வளைச்சி படுக்கிட்டு கொஞ்சம் சூடு ஏற்றுட்டோம். நல்லா அந்த இடத்துல நிற்க எனக்கு நல்லா சூடு ஏறுதுங்க. குளிருக்கு இந்த இடம் நல்லா இருக்குது. நான் இங்கே பேசாமல் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற 10 நிமிஷம். அங்கிட்ட ஒரு குரூப் மேய்ச்சிக்கிருக்காங்க தூரத்தில், இந்த வட்டச்சீலில் வரி குதிரை குரூப்பு வரும். நானே கத்திக்கிட்டு வருவா, அக்கனே அத்தா அம்மாவை தேடி வர்றா. என்கிட்ட நெத்தி போட்டு இவ்வளோ ஒருத்தியை மட்டும் இன்னும் விடாமல் வச்சுருக்கா. எனக்கு அப்படியே என்ன கூப்பிட்டுருக்கா. அவளே பேசாமல் படுத்துட்டா. அப்போ தான் வயலுக்கு நல்லா தூக்கம் வருது. தூங்கட்டும் ரெட்டி சொல்லி, உனக்கு மட்டும் கையால் சும்மா இருக்காதா? படு, எல்லாரும் ஒரு எவ்வளோ படுத்து உருண்டுக்கு இருக்காங்க. நல்லா சூடு ஏற்றிக்க, நல்லா இருக்குது. எனக்கு பிளேஸு சூப்பராக இருக்குது. வர கறி கட்டிக்காதுக்கும். இப்போ தாங்க லைட்டாக சாரல் விழுகுது. இருக்க சாரல் நனைஞ்சு கூடிக்கிட்டே இருக்குது. நான் டோக்கியோ கூது அடிக்குதா? இருக்க நடுங்குது கிட்டுக்கிட்டு தெரியாத்த மழைலாம் பெஞ்சு நனைஞ்சான்.
இப்படித்தான் மொத்தமாக காய்ச்சல் வந்துடுவாங்க. சாரெல்லாம் ரொம்ப விழுக ஆரம்பிச்சதுன்னா நேராக பற்றி போயிருங்க. வயிறு நிறைஞ்சிச்சு நிற்க அவங்களுக்கு காய்ச்சல் தான் வரும். அப்படி பற்றி போயிட வேண்டியதான். என்னாச்சு விழுந்துச்சு ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நின்றுச்சுங்க. வாக்கு அங்கிட்டே எழுதிட்டா யாத்த எவனா ஒரு ஃபோட்டோ எடு. ஓட்டம் பிடிச்சி ஒரே ஒரு இந்த தெருவு தாண்டி அந்த தெருவு போயிடுவா. கிரேசி குட்டியம்மா விட்டு வந்துட்டியா? பையன் உள்ள எங்கிட்ட அவார்டு கத்தி தெரிய போகுது. வந்துருச்சா என்னன்னு தெரில. அப்படியே நேராக போனோம் தான் அந்த பக்கம் வயக்காடுக்கு. நம்ம முந்தானத்து போனோம் அந்த பக்கம் சரியான பிளேஸ். அந்த பக்கம் மேட்சை கிடக்கு. இருந்தாலும் வேணாங்க இந்நேரம் போய் அங்கிட்டு இருட்டுக்குள்ளே அப்படியே திரும்பிடுவோம். நண்டோ திரும்பி வயக்காடு போறியா? இன்னும் என்ன வயிறு நிறைஞ்சிச்சு. அவங்ககிட்டலாம் போனால் நல்லா இருட்டாக இருக்கும். நேரம் பூச்சி வட்டக்குள்ளே அவங்க நல்லா பூந்து அடிச்சு போவாங்க. நல்லா மேய்ஞ்சிட்டா எதுக்குங்க அப்படியே திருப்பிடுவோம். நாளைக்கு வெயில் அடித்தா காலையில் வந்து நேராக விட்டுக்குருவோம். ஏதாச்சும் வெயில் அடிக்கணும். நாளைக்கு ஏதாவது வெயில் அடிக்குதா என்னன்னு தெரிலங்க. வந்துட்டியா? பரவாயில்ல. நான் கூட விட்டுட்டேன்னு நினச்சேன். என்கிட்ட வந்துட்டா பரவாயில்ல கூட்டத்தோட. கரெக்டாக அப்படி ஓடியாந்துடணும். நேராக பருத்தி காடை கிளம்பிட்டாங்க. நல்லா நம்ம தெனாவட்டு பண்ணுற வேலை தாங்க. சின்ன பழனுக்கு அவ்வளோ ஸ்கைப்பாடு நல்லா இழுத்து ஓடுறாளுங்க. போய் அவங்கள பார்க்குறேன் நண்பர்களே. அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் போய் பசங்களை பார்க்குறேன். விட்டால் ஓடி போயிடுவாங்க சல்லுன்னு அந்த பருத்தி காடுக்கு. இன்னும் மேற்கே கூப்பிட்றாங்க. ஒரு குரூப் சூப்பராக மேய்து இவங்கெல்லாம் இழுத்துட்டாங்க. சரி பிடிச்சதா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா வரட்டா. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்களா யார் நம்ம அந்த நண்டு மக்களும் பூமிச்சியும் என்ன பண்ணிக்கிருக்காங்க. என்ன பண்ணுறீங்க கொம்புக்காலில்? ஐயோ அத்தை கொம்புக்கால் கீழே போயிருக்கியா அத்தை? எல்லாம் கீமூலை கட்டினது ஓடி ஏத்தா ஏத்தா ஆள் இந்த சோடு ஓடு இதெல்லாம் நிற்கக்கூடாது. வாங்க போவோம். இந்த போயிட்டாங்க பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி ஆள் வேணாலும் திருத்துவாங்க அவங்க. பார்ப்போம் நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில்.